how you use YouTube for your movies. Please share some of your valuable insights. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழலில் விளம்பரத்தில் ஒரு புதிய பாணி என்பது இவருடைய தாத்தா எஸ் வாசன் அவர்கள் தான் எனக்கு வந்து பிதாமகன். என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 1971 சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். அப்போது அவத்திலேருந்து அவர் மேலே ஒரு பிரியம், அவர் சாதித்த சாதனைகள் எல்லாம் அவர் வழியில் நம்ம பின்பற்றினாலுமே அது ஒரு பெரிய திருப்தின்ற ஒரு சூழலில் தான் நடந்து வந்தேன். அப்படியே என்னுடைய பயணம், அதாவது நம்ம யூடியூப் சேனலுக்கு முன்னாடி என்னென்னா ஆரம்ப காலத்திலேயே வந்து சின்ன படம், பழைய படம் வாங்கினா கூட அதை பிரம்மாண்டமான போஸ்டர் அடித்து ஒட்டி ஜனங்களை ஒவ்வொரு தந்து முனைக்கு ஒரு 100-200 பேர் சேர்த்து நின்று என்னுடைய போஸ்டர் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாக்குவேன். எங்கெங்கே மக்கள் கூடுறாங்களோ, அதாவது பாத்ரூம் கப்பஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, தண்ணி பிடிக்கிற இடத்துலையும் சரி, எதிர்க்கிற செவத்தில் எதுவுமே போஸ்ட் ஒட்டிடுவேன். நாங்களே சைக்கிளில் போவோம், சைக்கிள் ரிக்ஷாவில் போவோம், பைக்கில் போவோம், ஆட்டோவில் போவோம். இப்படிலாம் எங்களுடைய காலத்தை நாங்கள் பயணித்த பயணம் வந்து அந்த காலத்துக்கு கட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பைரவி படம் பண்ணும்போது அப்போ தான் முதல் முறையாக பேனர் பெரிய லெவலில் வச்சுது. போஸ்ட் வந்து 4 ஷீட்டுக்கு மேலே போஸ்ட் இல்லாத காலத்தில் 6 ஷீட் போஸ்ட் அடிச்சுது. அதுக்கப்புறம் யார் படம் நான் தயாரிக்கும் போது 24 ஷீட் போஸ்ட் அடிச்சு வந்து பெரிய சிறப்பு உண்டாக்குனேன். அப்போது பேய் படம்ன்றதுனால எல்லாமே வந்து பயந்து இன்டர்வியூலேயே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இந்த மாதிரி போயிடுச்சுன்ற பண்ணால் அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து தூர்தர்ஷனில் வந்து 2500 ரூபா பணம் கட்டினா ஒரு சாங் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய கிளைமேக்ஸில் சாமி ஆடு அபிராமியை உமா மகேஸ்வரி சிவகாமியை கலாஜடா தெரியுற ஒரு பாடல், சாமி பாட்டு எடுத்து போட்டோன்னா அது ஒரு ட்ரெய்லர் மாதிரியே இருக்கும். இப்போ பேய் வட்டி போகிறது, சாமி உள்ளே வந்து போகிறது, இதெல்லாம் ஒரு த்ரில்லராக ஒரு இருந்துட்டு ஜனங்க நைட்லேருந்து ஜனங்க வந்து ஆரம்பிச்சு அது பெரிய வெற்றி படமாகிச்சு. அதுக்கப்புறம் வந்து லேடிஸுங்கெல்லாம் கூப்பிட்டு போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு போய் தேட்டரில் உட்கார வச்சு கிளைமேக்ஸ் சாமி சாமி வந்தாடுற மாதிரி அப்படி ஆட வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து அதை நான் விளம்பரம் அன்னைக்கு ஏன் இந்த ஆவேசம் யார் படம் பார்த்துன்னு இருக்கும்பொழுது கிளைமேக்ஸ் காட்சியில் சாமி வந்து ஆடினாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவேன்னா பேப்பர் விளம்பரத்தில் ஒரு புதுமையாக என்ன பண்ணுவேன்னா மொத்த காலில் ஒரு சாமியார் தவம் இருக்கிற மாதிரி ஸ்டில் ஒன்று போடுவேன். ஏன் அந்த சாமியார் தவம் இருக்கிற மொத்த காலம் அவர் யார் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலையா, டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் ஒரு குழந்தை இடுப்பில் தாய் வச்சுன்னு அந்த குழந்தை அழுவோம். ஏன் அந்த குழந்தை அழுவுதுன்னா இந்த யார் படம் பார்க்கணுமா, ஏன் படமா, அதெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இப்படிலாம் ஒரு கிரியேட் பண்ணேன். அப்படியே ஒரு ஸ்டில்லு வச்சா கூட அதில் அதாவது கவலை இல்லாத மனிதன்ற ஒரு படம் சூப்பர் ஃப்ளாப்பான படம். அந்த படத்தை வந்து நான் ரீஇஷ்யூ பண்ணும்போது அதை வந்து அந்த போஸ்ட் வகையால் தான் அது 21 வருஷம் எல்லா தேட்டரும் ஃபுல்லாச்சு. 2வது வாரம் கண்டினியூ பண்ண கொடுக்கும்போது என்ன பண்ணால் சந்திரபாபு கூடை தூக்கி நடக்கிற மாதிரி ஸ்டில்லு. அப்போ எம்என் ராஜா அவரை பார்த்து கேட்பாங்க, சென்ற வார வசூலை கோணிகளை வாரிக்கொண்டீர், இந்த வார வசூலுக்கு கூட எடுத்து புறப்பட்டுகிறார்கள். அப்போ அதை வந்து ஒரு பெரிய மேகசின் வந்து அதை விளம்பரத்தினோடு வந்து பாராட்டாங்க. அது தொடர்பாக தொடர்ச்சி தான் இப்போ உங்ககிட்ட யூடியூபுக்கு நாங்கள் வந்து பெரிய திரையுலகம் வந்து பெரிய நன்றி சொல்லுது. அதில் திரையுலகம் கேட்டுக்கொள்ளக்கூடிய வேண்டுகோளும் உங்ககிட்ட இந்த சமயத்தில் இவர்கள் முன்னிலையில் நான் வைக்கணும்னு விரும்புகிறேன். திரையுலகத்துக்கு வந்து மிகப்பெரிய சேவை வந்து எங்களுக்கு வந்து ஒரு கபாலி டீசர் போடும்போது அத்தனை கோடிகளை அள்ளி குவித்ததுக்கு வந்து அதுக்கு காரணம் யூடியூப் தான். அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, ரெவன்யூவில் பெரிய ஷேர் உண்டாகும். வேர்ல்டு வைடு வந்து மிகப்பெரிய ஓவர்சீஸில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே வசூலான படம். அந்த பெருமையை அது பெற்றதுக்கு காரணம் யூடியூப் ஒரு காரணம். அந்த யூடியூபுக்கிட்ட நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறதுலாம் என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த பைரசி வந்து கொள்ளுது, இந்த பைரசியை தடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய டீமை உண்டாக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்களும் உங்கள்கிட்ட அணுகிறோம், நீங்களும் எங்களை அணுகி எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு புரிந்துணர்வு உண்டாக்கி எங்களுடைய கண்டென்ட் வந்து எங்களுக்கு தான் பயன்படணும். அது உங்ககிட்ட கொடுக்கும்போது அதில் வந்து ரெவன்யூ ஜென்ரேஷன் எங்களுக்கு கொடுக்கணும். அதாவது வழியில் நதி போயின்னு இருக்கும்போது நடுப்புற பாத்தியை வெட்டி தனியாக வயலுக்கு தண்ணியை பாய்ச்சி அவங்க பயனடைகிற மாதிரி யாரும் போடுறதெல்லாம் நம்ம பிளாட்ஃபார்முக்கு கொடுக்கறதுனால அதனால் பாதிப்பு வந்து திரையுலகத்தில் வளரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் திரையுலகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு வருது.
இந்த பாதிப்புக்கு நீங்கள் இன்றைக்கு உங்கள் முன்னால் உங்ககிட்ட வேண்டுறதுலாம் என்னென்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வகைகளோ அதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு சில ஏரியாக்கள் இருக்குது, அதாவது மலேசியா இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, ஓவர்சீஸ் மாத்திரம் சொல்கிறாங்க, மலேசியா இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, அதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குது, யூஎஸ்ஏ இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, கனடா இருக்குது, சிலான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரிலலாம் வந்து எங்களுடைய படங்கள் ஓடும்போது அது இல்லாமல் சில ஊருக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் இருக்கிற மலேசியாவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு 7-8 கோடி வருமானம் வரும்போது 26 லட்சம் இருக்கக்கூடிய 44 லட்சம் இருக்கக்கூடிய ஏரியாக்கெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் எங்களுக்கு ரெவன்யூ வரல. அதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்களாம் வழி காமிச்சிங்கன்னா கோடான கோடி சினிமாவுக்கு வரும். அதனால நிறைய படங்கள் தயாரிப்பாளர் வருவாங்க. அதுக்கு யூடியூப் வந்து எங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக எங்கள் தெருவுகளுக்கு எதிர்பார்க்குறோம். ஆகவே உங்களுடைய பணி வந்து சாதாரண பணி இல்லை, மிகப்பெரிய பணி. உங்களுடைய நிர்வாகிகள்லாம் வந்து எங்கள் அன்னைக்கு பேசும்போதும் எதிர்காலத்தில் எங்களுக்கு எந்தெந்த வகையில் ஏற்றம் பெறத்துக்கெல்லாம் சித்தார்த்தெலாம் வந்து எங்களுக்கு விளக்கி சொல்லும் போதெல்லாம் வந்து உண்மையிலே மெய் சிலிர்ப்போம். ஏன்னா எங்கள் மேலே அனுதாபப்படுறது மாத்திரம் இல்லாமல் என்னென்ன வகையில் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கூப்பிட்டு உட்காந்து பேசுறதெல்லாம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு வந்து பெரிய கொடுப்பனை. இந்த திரையுலகத்தை நீங்களும் பயன்படுத்திக்கணும், திரையுலகம் உங்களையும் பயன்படுத்திக்கணும். தயாரிப்பாளர் சங்கம் அது முறையான முறையில் உங்களை அணுகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் பீரியட்னால எல்லாரையும் நாங்கள்லாம் அழைச்சிட்டு வர முடியாத சூழலில் இருக்கிறோம். ஆகவே எதிர்காலத்தில் திரையுலகத்துக்கு ஒரு பெரிய கலங்கரை விளக்கும் யூடியூப் என்பதை ஆத்மார்த்தமாக நெகிழ்வும் மகிழ்வும் கலந்து சொல்லிக்கிறேன். Thank you very much, sir.